அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது, அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை விரிவுபடுத்துவது உள்ளிட்டவை குறித்து மனிதவள மேலாண்மை துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை செய்து வருகிறார். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். மேலும் விவரங்கள். தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டங்கள் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. தற்போது சபாநாயகர் பட்ஜெட் எப்போது என்ற ஒரு தேதியையும் அறிவித்திருக்கிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதாகவும் அறிவிக்கிறார். நிலையில மனிதவள மேலாண்மை துறையில் மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் துறை சார்ந்த ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். டிஎன்பிஎஸ்சி மூலம் அரசு பணியில் உள்ள அனைத்து காலிப்பணிகளை நிரப்புவது குறித்து இன்று பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் நிதிநிலையை பொறுத்து அரசு காலி பணியிடங்களில் முன்னுரிமை அடிப்படையில் எந்தெந்த பணிகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது குறித்து இன்று ஆலோசிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யுபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை தயார் செய்யும் விதத்தில் அவர்களுக்கான பயிற்சி வழங்குவதில் கூடுதல் கவனம் செலுத்துவது பேசப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கான பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸை விருதுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை தாவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மற்றும் தேர்வு மூலமாக அவர்களை தேர்வு செய்யக்கூடிய பணிகள் என்பது உடனடியாக நடைபெறும் என தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் மனிதவள மேலாண்மை துறைக்கு கீழாக தான் டிஎன்பிஎஸ்சி வருகிறது. தற்போது தமிழகத்தில் அரசு துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய அந்த பணியிடங்களை ஆய்வு செய்து அவற்றை உடனடியாக நிரப்புவதற்கான அந்த பணிகள் குறித்து பேசப்பட இருக்கும் தகவல் வெளியாகி இருக்கிறது.